நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு தக்காளி சட்னி. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பேச்சுலர்ஸும் இது ஈஸியாக பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, இடியாப்பம், ராகி தோசை, கோதுமை தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதில் கடலை மாவோ பொட்டுக்கடலை மாவோ நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இது புளி போட்டிருக்கிறதுனால நீங்கள் நெக்ஸ்ட் டே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. இதுக்கு வெங்காயம் 2 எடுத்துக்கலாம், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, புளி, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பல், கறிவேப்பிலை, தக்காளி, இவ்வளோ தான். 2 ஆனியனை மிக்சியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, வரமிளகாய், நான் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புளியும் தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உப்பு எந்த உப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா இது நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கலாம். தொக்கு மாதிரி அரைக்கும் போது நம்ம கரகரப்பாக அரைக்கலாம். ஆனால் சட்னி அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபைனாக இருந்தால் நல்லது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதனோட சீக்ரெட்டே பார்த்திங்கன்னா இட்லி பேட்டர் தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி பேட்டர் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல். இதை அப்படியே எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதான் அதுக்கு திக்னஸையும் டேஸ்ட்டையும் கொடுக்க போகிறது. இப்போது நல்லெண்ணெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு ஜீரகம் பிடிக்காது. கறிவேப்பிலை ஒரு 2 ஸ்ப்ரிங் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு விழுதை போட்டுட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது மூடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நீங்கள் மீடியம் டு ஹைலியோ கூட வைக்கலாம். சீக்கிரமாக நம்ம செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு பண்ணிங்கனாலும் ஓகே தான். அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கணும், ஏன்னா கீழே அடிப்பிடிக்கும் அதுக்காக. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துடணும். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் தண்ணி நம்ம ஊற்றலாம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். நல்லா குக் ஆகிடுச்சுனாவே நம்ம சட்னி வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. சரியாக குக் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரமாக கெட்டு போக சான்சஸ் இருக்குது. இப்போது இட்லி பேட்டர் அந்த மிக்சரை ஊற்றிட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் மீடியமில் வைங்க, இல்லை ஹையில் கூட நீங்கள் வச்சு குக் பண்ணலாம். ஏன்னா அந்த இட்லி மாவோட பச்சை வாசனையெல்லாம் நம்ம கண்டிப்பாக போகணும். அப்படி போகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பச்சை வாசனை இருந்ததுன்னா நம்ம இட்லியோடு எடுத்துக்கும்போது நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படியே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், தேவைப்பட்டால் நீங்கள் கடலை மாவு கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் இட்லி மாவுக்கு பதிலாக. இப்போ நமக்கு இட்லி வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால இட்லியை ஒரு 15 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் கூட நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா டைரெக்டாக நம்ம ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா இந்த இட்லிக்கு மட்டும் இல்லை, நமக்கு மில்லட்டில் பண்ணோம் அப்படின்னா திணை, வரகு அப்படிலாம் பண்ணும்போது இந்த சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ராகிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு சில நான் சொல்கிற மாதிரி பொட்டுக்கடலையை முந்திரியை கூட இதில் அரைச்சி ஊற்றுறாங்க. 2-3 வேரியேஷன் இருக்குது. ஒன்று இட்லி மாவு ஆட் பண்ணுறது, 2வது கடலை மாவு மிக்ஸ் பண்ணுறது, 3வது கடலை மாவும் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பொட்டுக்கடலையும் சோம்பையும் அரைச்சி ஊற்றுவாங்க. அது ஒரு மெத்தட். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டும் இருக்குது, அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.